இருந்து பேசுறீங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து பேசுறேன். இளையாங்குடி தாலுகாவில் திருக்கல்லிங்கிற ஊரில் சாலை வசதி ரொம்ப நாளாக கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரோடு போட்டாங்க. அந்த ரோடு பள்ளம் படுகொலிமா பேர்ந்து தண்ணி நிற்க வண்டி போக முடியாமல், எதுவுமே பஸ்ஸு போக முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு கிடந்தாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அங்கங்கே மனு கொடுத்து ரோடு போடுங்க அப்படின்னு சொன்னால் ரோடு போட்டாங்களாம். ரோடு போட்டால் ஒரு டாடா ஏசி போனாலும் போயிடுது, ஒரு 2 வீலர் போனாலும் போயிடுது. என்ன தரத்தில் நீங்கள் போடுறீங்க? எவ்வளோதான் தொகை இங்கே ஒதுக்குனீங்க? எஸ்டிமேட் எவ்வளோதான் போட்டீங்க தொகை ஒதுக்குனீங்க? 4 வழிச்சாலை எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது? ஏன் இது கிராம சாலைகள்லாம் ஏன் கொஞ்சம் தொகையை நீங்கள் எஸ்டிமேட்டை கூட்டி கொடுத்தாலும் நீண்ட காலத்துக்கு இந்த சாலை இருக்கும். இதுக்கு போடாமே இருக்கலாமே. ஏன் இந்த குழப்பம் எல்லா ஊர்லேயுமே வருது? கிராம சாலைகள் பூரா கிட்டத்தட்ட 500 கிராம சாலைகள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில். இந்த சாலைகள் பூரா இதே அளவுதான். கேட்டாக்க 4 நாளில் பேர்ந்து போகுது, 3 நாளில் பல்ல விழுந்து போகுது, ஒரு மலைக்கு அரைச்சிட்டு போகுது. என்ன காரணம்? கமிஷன் ஒரு பக்கம் வாங்கிடுறீங்க, ஒரு பக்கம் தொகையை கூட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. தொகையை முதல் கூட்டுங்க, கமிஷன் என்னெல்லாம் கூட்டுங்க. தொகையை கமிஷன் நான் வாங்காதீங்கனாலும் வாங்காமல் இருக்க புரியலா? அது வாங்கிட்டு இருப்பீங்க, அது வெட்டி பேச்சு. கமிஷன் வாங்க என்ன அக்கப்புறம் கூட்டுங்க, அதுக்குள்ள நான் வரல. தொகையை கூட்டுங்க. ஒரு கிலோமீட்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 5 லட்சமா 6 லட்சம் கொடுக்குறீங்கல்ல, ஒரு 15 லட்சம் 20 லட்சமா மாத்துங்க, 30 லட்சமா மாத்துங்க. அப்படி தரமான சாலையை நீங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா 4 நாளைக்கு இருக்க மனு கொடுக்க வேண்டியதேன், 5ஆனா நீங்க ரோடு போட வேண்டியதேன், 6ஆனா பேர வேண்டியதேன், திருப்பி வேலை வெட்டியெல்லாம் அப்படின்ட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஊருக்கும் நடந்துக்கிட்டு இருக்க வேண்டிய பொழப்பு எங்க பொழப்பு கிடையாது. உள்ளே போச்சு நான் உள்ளக்கிறான நாங்களும் கடை கப்பி ஆக வேண்டியதான், விவசாயம் பூரா பட்டு போக வேண்டியதான். கடைசியில் உங்களும் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு சம்பளம் வந்துக்கிறது. எங்களுக்கு யாரும் கொடுக்கா சம்பளம்? கூலி வேலைக்கு போனாதே சாப்பாடு. பிள்ளையை பார்க்குறதா, குட்டியை பார்க்குறதா, ஆடு மாடை பார்க்குறதா, நாங்கள் எதையா பார்க்குறது? உங்களே வாட்ச் பண்ணி தெரிஞ்சால் எங்கள் பொழப்பை பார்க்க வேணாமா? நடவடிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக. புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருக்கீங்க, நல்ல நடவடிக்கை எடுங்க. தொகையை கூட்டுங்க. கிராம சாலைக்கு போகக்கூடிய ஒதுக்கக்கூடிய தொகையை 40 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் கூட்டுங்க. அப்படியே திருப்பி அவங்க ரோடு கேட்டு திருப்பி உங்களோட வரமாட்டாங்க. அல்ல நீங்கள் வரணுங்கிறதே சும்மா நாச்சுக்கு போட்டு விடுறீங்களோ? பேப்பர் சாலையா பென்சில் சாலையா போட்டு விட்டா இதுக்கு வரைபடத்தை போட்டு காட்டுங்களேன். இந்த ரோடு நடந்து போங்கன்னு திட்டங்களாம் மாற்றுங்க. கவர்மெண்ட்டுக்கு எழுதி அனுப்புங்க. எல்லாரும் எழுதி அனுப்புனா தீர்வு வரும். சரி, அந்த மக்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கணும். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா விசவனூர் பஞ்சாயத்து திருவேலி கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் சிவகங்கையில் உள்ள கடைசி எல்லையில் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை தேவையும் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ரோடு கிட்டத்தட்ட 7 வருஷமாக நாங்கள் போராடி பஸ்ஸே வராமல் இருந்துச்சு. எங்கள் ஊருக்கு எல்லாரும் போராடி 7 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க சமீபத்தில். அந்த ரோடு எங்களுக்கு ஒரு பேப்பர் அளவில் போட்டிருக்காங்க. 2வது மெட்டல் போட்டுட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதுதான் ரோடு, இதுக்கு மேலே போட முடியாதுன்னு சொல்லி எங்களை ரொம்ப இது பண்ண அலக்கழிக்கிறாங்க. அது ஒன்று. குடிநீர் வசதி எங்களுக்கு சுத்தர தண்ணி வசதியே இல்லை எங்கள் ஊரில். ஆனாலும் குடிநீர் எங்களுக்கு வழங்கப்பட்டதுன்னு ரசீது போட்டு வாங்குறாங்க. அந்த ரசீது இருக்குது, எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் மனுவோட இணைச்சிருக்கிறோம். பண்றாங்க. ரோடு பாருங்க, நீங்க பாருங்க. அந்த ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு பேப்பர் ஒரு காத்தா பறந்துட்டு போயிரும் போல அந்த ரோடு. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. 7-10 வருஷமா போராடி வாங்க ரோடு. அது ஒண்ணா. 2வது இன்னொன்று கரண்ட் வசதியே இல்லை. ஒரு மாசத்துக்கு 10 தடவை கரண்ட் போகுது. கேட்டா மரம் அடிக்குது, அது அடிக்குது, இது அடிக்குது அப்படின்னு சொல்லி. அதனால ரொம்ப கரண்ட் ரொம்ப மோசமா இருக்கு எங்க ஊருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அன்னாடு வேலை பார்த்து பிழைக்கிறவங்க. அப்ப நடந்து போய் அவங்களால அந்த இடத்துல வெட்டு போய்க்கு பிழைக்க முடியல. இந்த அடிப்படை தேவையெல்லாம் எங்களுக்கு பூர்த்தி செய்யணும்னா நாங்க ஊர் மக்கள் எல்லாம் பஸ் வசதியும் இல்லை. எங்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சாலை கிராமத்தில் இருக்கு. இங்கே உள்ளவங்க பாதி பேர் சுகர் பிரஷர் உள்ளவங்க. அப்போ அவங்கள அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போகும்போது எங்களுக்கு பஸ் வசதி இருந்தால் தான் நாங்கள் போய் பார்க்க முடியும். ஊருக்கு வர நடமாடு மருத்துவமனை என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் நோட்டு போட்டுட்டு வாங்க, மருந்து மாத்திரை தரேன்னு சொல்கிறாங்க. இங்கே போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. இந்த அடிப்படை தேவையான எங்களை பூர்த்தி செய்ய வேணும்னா நாங்கள் திருவேலி மகளிர் மன்ற அனைவரும் இங்கே என் பேர் அந்தோணி செல்வி.